Hello everyone, I'm Ecloria and welcome to my channel Ecloria Magic. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா half double crochet பத்தி பார்க்க போறோம். US terminology படி half double crochet அப்படின்னு சொல்லுவாங்க. இதே UK terminology படி half triple crochet அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம US terminology படி half double crochet பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு slip knot தான் பேசிக்கான ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் slip knotல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2 fingers இருக்குல்ல, அத சுத்திக்கோங்க. சுத்திட்டு இப்படி புடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்ட் மாட்ட ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த சென்டர் ரவுண்டுக்குள்ள இந்த ஒர்க்கிங் கொண்டு வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லிப் நாட் வந்து ரெடி ஆச்சு. தெரியுதா? ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒர்க் பண்றதுக்கு இப்போ நம்மளோட பேசிக் ஸ்டிச் என்னதுன்னா செயின் ஸ்டிச் தான். இந்த ஹூக்க யானுக்கு கீழே கொண்டு போகணும். தெரியுதா? யானு கீழே இருக்கா? கொண்டு போயிட்டு இத புடிச்சு இப்படி கொண்டு வரணும். இது ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச். செகண்ட் அதே மாட்டம் தான். செகண்ட், தேர்ட் இதே மாட்டம் 11 ஸ்டிச்சஸ் போட போறோம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கா? இத கவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஹூக்குள்ள இருக்கத கவுண்ட் பண்ணிடக்கூடாது. இத ஸ்கிப் பண்ணிடணும். இதுல இருந்து நல்லா தெரியுதா? வி மாட்டம் இருக்கா? ஒரு வி மாட்டம் தெரியுதா? இதுதான் வந்து செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேட்க்கு இத வந்து கவுண்ட் பண்ணிடக்கூடாது. 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷேட்க்கு என்ன பண்ணும்? 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க் பண்ண. தேர்ட் எதுன்னு தெரியுதா? இதுதான். இதுதான் நம்மளோட தேர்டு. இப்போ 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் யான் ஓவர். இது பேர் தான் யான் ஓவர். யான் ஓவர் மீன்ஸ் இங்க பாருங்க, உங்களோட ஹூக்க யானுக்கு அடியில கொண்டு போய் இப்படி கொண்டு வருவோம். இது பேர் யான் ஓவர். 2 செயினை ஸ்கிப் பண்ணிட சொன்னேன்னா தேர்டு செயின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல கொண்டு போய் இப்படி விடுங்க. விட்டதுக்கு அப்புறம் திருப்பி யான் ஓவர். இப்ப 3 செயின்ஸ் இருக்கா? திருப்பி அதே மாட்டம் யான் ஓவர். சேம் அந்த 3லயும் விட்டு இப்ப கொண்டு வந்துடணும். தெரியுதா? கொண்டு வந்துட்டேனா? இதே மாட்டம் சேம் ப்ரொசீஜர்ல நெக்ஸ்ட். இப்ப ஃபர்ஸ்ட்ல பண்ணியாச்சு. செகண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? செயின் இப்படி போட்டு நெக்ஸ்ட் செயின்ல விட்டுட்டு இப்போ 3 இருக்கா? இந்த 3லயுமே தெரியுதா? அதே மாடல் சேம் எண்ட் வரைக்கும் செய்யணும். டோட்டலா 9 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் வந்து இருக்கணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணீங்கன்னா 9 இருக்கணும். சேம் அதே மாட்ட ப்ரொசீஜர்ல செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்ப நான் செஞ்சுட்டேன். இப்ப கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. 9 இருக்கா? அதே மாட்டம் சேம் வி மாட்டம் தான் வரும். இது வந்து டர்னிங். இத வந்து கவுண்ட்ல பண்ணிடக்கூடாது. தெரியுதா? இது வந்து டர்ன் பண்ற இடம். சோ இத கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, வி மாட்டம் இருக்கா? தெரியுதா? வி மாட்டம். இதுல இருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வரணும். 9 இருக்கா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஓகேவா? இப்ப ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இத
எடுத்துட்டு நான் போன வீடியோலயே சொல்லிருப்பேன், இதை எடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி திருப்பி பேக்ல வந்துரும். திருப்பி எந்த இடத்துல இருந்து தப்பு பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதுல விட்டு இப்படி போட்டீங்கன்னா ஒரு முடிச்சு மாட்ட விழுந்துரும். இதுதான் என்னது, ஹாஃப் டபுள் க்ரோஷன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.